ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கான கொஷின் ஆஃப் த டே சீரீஸில் ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் அ சூப்பர் அமேசிங் கொஷின். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் செட் டு பி யூனிடைரக்ஷனல் வேரஸ் பயோகெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் செட் டு பி சைக்ளிக். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து சிங்கிள் டைரக்ஷனில் போகுமா, பயோகெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு சைக்ளிக்காக இருக்குமா, ஏன்? ஸோ லெட் அஸ் see why. சரியா? பிஃபோர் தட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் த வீடியோ, ரைட்? ஸோ தட் நீங்கள் நிறையா வீடியோஸை இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சரியா? ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. பாருங்க, நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் சிங்கிள் டைரக்ஷனா? ஏன்? இப்போ பாருங்க, when energy is absorbed by the autotroph from the sun, சன்ல இருந்து ஃபுட்டை சொந்தமாக தயாரிக்கிற இந்த பிளான்ட்டை ஆட்டோட்ரோப்னு சொல்லுவோமா, அது அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. பண்ணிவிட்டு இந்த எனர்ஜி திருப்பி சன்னுக்கு போகுமா? சன்னு பிளான்ட்டுக்கு எனர்ஜியை கொடுக்குது. அப்படி கொடுத்த அந்த சன்னு எனர்ஜியை திருப்பி வாங்கிக்க போகுதா? கண்டிப்பாக வாங்கிக்காது. கொடுத்தது தான். ரைட்டா? இப்போ இந்த பிளான்ட் இருக்கு பாருங்க, அதை யார் சாப்பிடுவா? கன்சியூமர் சாப்பிடுவாங்களா? ஸோ வென் கன்சியூமர் ஈட் அப் த ப்ரொடியூசர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, அப்படின்னா என்னது? இந்த பிளான்ட் இருக்கா, ப்ரொடியூசரு, இதை ஹெர்பிவோர் டைரக்டாக சாப்பிடும், ஆனால் கார்னிவோர் இன்டைரக்டாக சாப்பிடும். எப்படி? இப்போ இங்கே பிளான்ட் இருக்குன்னா இந்த பிளான்ட்டை ஹெர்பிவோர் சாப்பிடும், இந்த ஹெர்பிவோரை இன்னொரு கார்னிவோர் சாப்பிடும். ஸோ அப்போ பாருங்க, சன் இருக்குது, அதுலேருந்து பிளான்ட்டுக்கு போகும், ஹெர்பிவோருக்கு போகும், கார்னிவோருக்கு போகும். இப்போ இந்த ஹெர்பிவோர் பிளான்ட்டை டைரெக்டாக சாப்பிடுது, இது இன்டைரக்டாக சாப்பிடுது. எப்படி? ஹெர்பிவோர் பிளான்ட்டை சாப்பிட்டு வளருதா, அப்படிப்பட்ட ஹெர்பிவோரை இந்த கார்னிவோர் சாப்பிடுது. கிளாரிட்டி இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது இப்படிப்பட்ட இந்த பிளான்ட்டை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கன்சியூமர் சாப்பிடுது. ஸோ பிளான்ட்டு தன்னோட எனர்ஜியை இவங்களுக்கு கொடுத்துருச்சு. கொடுத்த எனர்ஜியை திருப்பி வாங்க போகுதா? டெஃபினட்டாக திருப்பி வாங்காது. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் திஸ் ப்ராசஸ் கேன் நெவர் பி ரிவர்ஸ். இந்த ஃபுட் செயினில் ரிவர்ஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால தான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்பயுமே சிங்கிள் டைரக்ஷன். போனது தான். பட் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. என்னது? பயோஜியோ கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர். இது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரு. பயோஜியோ கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஃபாஸ்பரஸ் சைக்கிள்னு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் பயோஜியோ கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து கார்பன் சைக்கிள் எடுத்துக்கிறேன். சரியா? என்ன ஆகும் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்குதா, அந்த கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் இருக்குதா. இப்போ இந்த கார்பனை பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது உள்ளார எடுத்துக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை தயாரித்த பிறகு அந்த ஃபுட்டை ரெஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸ் மூலமாக ஆக்சிடேஷன் அல்லது பிரேக் டவுன் பண்ணுமா? எதை? அந்த ஃபுட்டை, அந்த குளுக்கோஸை. அப்படி பிரேக் டவுன் பண்ணும்போது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் பை ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்? திருப்பியும் அதே கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுரும். அப்போ அட்மாஸ்பியர்லேருந்து CO2வை பிளான்ட் உள்ளார எடுத்துக்கிச்சு ஃபுட்டு தயாரிக்க, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. அப்படி தயாரித்த அந்த ஃபுட்டை ரெஸ்பிரேஷன் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி ATPன்ற எனர்ஜியை தயாரிச்சுட்டு பை ப்ராடக்டாக வெளியே என்னத்தை கொடுக்கும்? CO2வை. அப்போது CO2 உள்ளார வந்துச்சு ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக, இப்போ வெளியே போகுது எதுக்காக? ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, பயோஜியோ கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு கெமிக்கல் எலமெண்ட்டு என்விரான்மெண்ட்லேருந்து மூவ் ஆகி ஆர்கானிசத்துக்கு போகும், திருப்பி இட் வில் கோ பேக் டு த என்விரான்மெண்ட். பாருங்கள், கெமிக்கல் எலிமெண்ட் மூவ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் டு த ஆர்கானிசம். என்விரான்மெண்ட்டில் இருக்க CO2 பிளான்ட்டுக்கு போச்சா, திருப்பியும் மூவ் பேக் டு த என்விரான்மெண்ட், ஆர்கானிசத்துலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கே போயிருச்சு. சரியா? அதனால தான் பயோஜியோ கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் சைக்ளிக்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிளான 2 மார்க்கு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இதுதான் அதுக்கான அந்த இமேஜ். சரியா? ரொம்ப சிம்பிள். இது வந்து கார்பன் சைக்கிளுக்கான இமேஜ். நான் சொன்னது தான் இங்கே போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன அடுத்த கொஷின் கொண்டு வரலான்றதை கமெண்ட்டில் போடுங்க. சரியா? ஸோ உங்கள் அண்ணா அக்கா யாரும் நீட்டுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறாங்கன்னா, இப்போ தான் படிக்க போகிறாங்க, மே மாதம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்னு ஒரு நீட் பேட்ச் நம்ம Xylemல லான்ச் பண்ணியிருக்கோம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் அண்ணா அக்காக்கு அனுப்புங்க. சரியா? அப்போ அதே போல் +2 படிக்கிற பசங்க உங்கள் அண்ணா அக்கா யாரும் இருக்கிறாங்க, நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா, தளபதி பேட்ச்னு ஒரு நீட் ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே போல் ரிப்பீட்டராக அவங்க அண்ணா அக்கா யாரும் இருக்காங்கன்னா, அவங்க எந்த ஒரு கோச்சிங்கும் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிறாங்க, கோச்சிங் தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு வெற்றி பேட்சோட லிங்க்கு அண்ணா அக்காக்கு அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரியா? ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். முக்கியமாக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாவோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் நடக்கிற செஷன்ஸுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். I'll see you in the next video. Until then, keep learning, keep growing.